ஒரே நாளில் மின்சார இணைப்பை வழங்கும் துரக்கட மின்திட்ட முறை தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனமடுவ, திவுள்வெவ மற்றும் இகல உஸ்வெவ பிரதேசங்களில் இந்த திட்டத்தின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் நேற்று நடைபெற்றன. ஏப்ரல் மாத இறுதிக்குள் 10,000 குடும்பங்களுக்கு மின் இணைப்பை பெற்றுக் கொடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக்க மற்றும் ராஜாங்க அமைச்சர் பாலித்திரங்கிய பண்டார் ஆகியோர் இதன் போது பிரசன்னமாகியிருந்தனர். மன்னாரில் தற்போது எரிவாயு கிடைத்துள்ளது. இந்த எரிவாயுவை கடல் மார்க்கமாக நுரைச்சோலைக்கு கொண்டு செல்வதே எமது நோக்கமாகும். 2020 ஆண்டளவில் வெளிநாட்டிலிருந்து எரிவாயுவை கொண்டு வரும் யுகத்தை நிறுத்தி எமது நாட்டை எரிவாயு வளம் கொண்ட நாடாக முன்னேற்றுவதே எமது நோக்கமாகும். அதேபோன்று வேறு எந்த மோசடியையும் அமைச்சினால் செய்ய முடியாது. கடந்த காலத்தில் இந்த அமைச்சில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. அதில் ஈடுபட்ட எவரையும் தப்பி செல்வதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. அவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக நாம் தண்டனை வழங்குவோம். கடந்த 10 வருடங்களில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் மின்சக்தி துறையில் இடம்பெற்ற பாரியளவான மற்றும் சிறியளவான அனைத்து ஊழல்களையும் அறிக்கையிட்டு நீதிமன்றத்தில் நாம் ஒப்படைப்போம். அவர்களுக்கு தண்டனை வழங்கி மக்களுக்கு நியாயத்தை நிறைவேற்ற வேண்டும்.